நிச்சயமாக பவித்ரா. அதாவது இப்போது சீமான் நடிகை விஜயலட்சுமி விவகாரம் தொடர்பாக இந்த பாலியல் தொழிலாளி என்ற சொல்லாடல் என்பது தற்போது தமிழகத்திலே பெரிதாக பேசப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாலியல் தொழிலாளி பற்றிய கதை தான் இந்த அனோரா கதை. அதுதான் தற்போது ஆஸ்கரிலே 5 விருதுகளை வெல்லும் அளவுக்கு மிக பெரிய சாதனை, வரலாற்று சாதனை புரிந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். அதாவது இதில் மிக முக்கியமாக பாலியல் தொழிலாளி மட்டுமல்ல, இது ஒரு அமெரிக்க ரஷ்ய காதல் கதை என்றுதான் கூற வேண்டும். உஸ்பெக் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அமெரிக்காவில் வந்து புரூக்ளின் நகரிலே, நியூயார்க்கிலே செட்டில் ஆகிவிடுகிறார். அவருக்கும் ரஷ்யாவை சேர்ந்த ஒருவருக்கும் அமெரிக்காவிலே நியூயார்க் நகரிலே உருவாகின்ற காதல் தான் இந்த காதல் கதை. அந்த காதல் கதை தான் தற்போது மிகப்பெரிய ஒரு சாதனை புரிந்த படமாக மாறி இருக்கிறது. அதுவும் சிறந்த நடிகைக்கான விருது அதில் அனோராவாக நடித்த மிக்கி மேடிசனுக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை, சிறந்த படத்தொகுப்பு என 4 விருதுகளை ஷான் பேக்கர் வென்றிருக்கிறார். உண்மையிலேயே ஷான் பேக்கருக்கு இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. ஒரே படத்திற்காக 4 விருதுகளை ஒரே முறை வென்ற ஒரே ஒரு சாதனையாளர் என்ற வரலாற்று சாதனையை ஷான் பேக்கர் செய்திருக்கிறார் என்று நான் கூற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த படத்தின் கதை அமெரிக்காவினுடைய புரூக்ளின் நகர், நியூயார்க்கின் புரூக்ளின் நகரிலே பாலியல் தொழிலாளி அனோரா, அனி மிக்கிவா என்று பெயர், அவரை அனோரா என்று அழைக்கிறார் அமெரிக்காவிலே. அவர் ஒரு ரஷ்ய பணக்கார பையன் வான்யா போய் சந்திக்கிறார். முதல் சந்திப்பிலே இருவருக்கும் மோகம் தொற்றிக்கொள்ள அணி அவரை அது காதலாக மாறுகிறது. இருவரும் உறவு வைத்துக் கொள்ளும் அளவுக்கு சென்று அது காதலாக மாறுகிறது. அந்த காதல் இருவரும் காதலாக லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியெல்லாம் சுற்றி வருகிறார்கள். ஆனால் வான்யாவின் குடும்பத்திற்கு, அப்பா அம்மாவுக்கு தெரிந்தவுடன் அதை எதிர்க்கிறார்கள். இது போன்ற ஒரு பாலியல் தொழிலாளி தன் வீட்டுக்கு மருமகளா என எதிர்க்கிறார்கள். ஆனால் அந்த திருமணத்தை ஏற்கனவே திருமணம் செய்து கொள்ள திருமணத்தை ரத்து செய்வதற்கான முயற்சியும் செய்கிறார்கள். ஒரு புறம் பணம், இன்னொரு புறம் சமூகம் என அனோரா இன்றைய இளம் தலைமுறையின் உணர்வுகளை எல்லாம் சமூக கண்ணோட்டத்திலே பதிவு செய்திருக்கிறது. அதனால் இளைய தலைமுறையும் சரி, மூத்த தலைமுறையும் சரி இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஆதரவையும் கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பொருளாதாரத்திற்கும் காதலுக்கும் இடைவெளிகளை நேர்மையாக இந்த படம் பதிவு செய்திருந்ததால் அனோராவாக நடித்த மிக்கி மேடிசன் அந்த அனோராவாக வாழ்ந்தே இருந்திருந்தார். அவர் இன்றைய இளைய தலைமுறையின் ஒட்டுமொத்த உணர்வுகளையும் உயிர் நாடியாக அந்த படத்திலே கொண்டு வந்திருந்தார் என அனைத்து விமர்சகர்களும் இதை விமர்சித்து அவரை பாராட்டியிருந்தார்கள். அந்த அளவுக்கு கதையின் நோக்கம் மற்றும் நடிப்பிற்கு மிக்கி மேடிசன் அபாரமான ஒரு தேர்வாக இருந்திருந்தார். அதே போல இயக்குனர் ஷான் பேக்கர் பல பாலியல் தொழிலாளிகளிடம் பழகி அவருடைய உணர்வுகளை உணர்ந்து அதை அவர்களுடைய கண்ணோட்டத்திலே இந்த கதையை பதிவு செய்திருந்த விடம் பாராட்டத்தக்க வகையில் இருந்தது. இது அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் தற்போது மிக நெருங்கிய நட்பாளர்களாக இருக்கிறார்கள். அந்த நட்பு காதல் அல்ல, ஆனால் நட்பு மிகுந்த காதல் என்பார்களே, அந்த காதலான ஒரு நட்பு அது. அதை போன்றே ஒரு அமெரிக்க ரஷ்யா இடையே தற்போது உறவுகள் மீண்டும் மலர தொடங்கியுள்ள நிலையில் இது போன்ற ஒரு திரைப்படத்திற்கு விருது கிடைத்திருப்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடியதாக இருந்ததுன்னு ஆஸ்கர் மேடையிலேயே பலர் இது குறித்து பேசினார்கள். அந்த பதிவுகளை தான் தற்போது நாம் ஒரு முக்கிய பதிவாக இப்போது பதிவு செய்திருக்கிறோம் பவித்ரா.